ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025ஓட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? டாபிக் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஈச் டாபிக்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலா எல்லா டாப்பிக்கையும் வந்து டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணாத இடம் எதுவுமே கிடையாது. என்னன்னா ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல விகிதம் விகிதாச்சாரம்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல 3 கொஸ்டின். இது எல்லாம் கொஸ்டினுமே பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் தான். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாரி இருந்தது. அதுவுமே நீங்க இந்த ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் பார்த்த நாலேட்ஜ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் 2021ல இருந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே இது போதும். நம்ம ஒரு பிடிஎஃப் குடுத்திருந்தோம். 2020 இருந்து 25 வரையில இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியே போட்டிருந்தோம். இந்த 2யுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 22 வந்து மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல வந்து இவ்ளோ கிளாஸஸ் எடுத்திருந்தாங்க. ரிவிஷன் கிளாஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்க, டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 30+ கிளாஸஸ் வந்து இருந்துச்சு. இந்த வீடியோவுமே நீங்க தனியா மேத்ஸ்க்கு வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இத மட்டும் பார்த்திருந்தீங்கனாவே நீங்க 25 மார்க் வந்து 23 டெஃபினட்டா போடலாம். ஓகே. தமிழ் டஃப்பா இருந்துச்சு. தமிழுக்கு நீங்க அதிகமான டைம் எடுத்திருந்தீங்கங்கிற போது மேத்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். மத்தபடி இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான் மேத்ஸ பொறுத்தவரையிலும், ஜிஎஸ் பொறுத்தவரையிலும். மென்சுரேஷன் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க் ஒரே ஒண்ணு தான் கேட்டிருந்தாங்க. பெர்சன்டேஜ் ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ரிலேட்டட் சம் வந்து 5 சம் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து நம்ம நம்பர்ஸ் ரிலேட்டட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈச் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணு. ஸோ டோட்டலா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டில ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ரீசனிங் 5 நம்ம வந்து கிளாக்கு அண்ட் அது எல்லாமே நம்ம பார்த்தோம். வாட்டர் இமேஜஸ் சம்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கியூப் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. டைஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளோட ரீசனிங் பார்ட்ல. ஸோ ரொம்ப ரீசனிங்க்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டோம். பட் அந்த அளவு வந்து அவங்க கேட்கல. 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா நம்ம போடுற மாதிரி இருக்கு. லாஜிக் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப லாஜிக் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டூ டஃப்னு சொல்ல முடியாது இந்த குரூப் 4 மேத்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வரப்போற குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க போகும்போது இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கணும். என்னென்ன இது கேட்டிருக்காங்க. ரீசனிங்க்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. ஏன்னா இந்த இந்த சிலபஸ் மாத்துனதுக்கு அப்புறம் அதாவது ரீசனிங் 10 மார்க் பக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லி மாத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி தான் வந்து ரீசனிங் கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டர் இமேஜ் இதுக்கெல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் எடுக்காம, கான்செப்ட்ட மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க போலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.